அல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தை எழுதுகிறதான சாலமோன் ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை எழுதுகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டுடைய சமூகத்திலிருந்து நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த காலை நேரத்தில் ஆமென் 3 விதமான யோசனைகளை குறித்தும், அந்த 3 விதமான யோசனைகளில் நல் யோசனையை ஆமென் எடுத்துக்கொண்டதான மனுஷனுக்கு வந்ததான ஆசீர்வாதத்தை குறித்தும் நான் உங்களோடு கூட பேசும்படிக்கு கர்த்தர் என்னை உந்தி தள்ளினார். ஆண்டவர் மகிமைப்படட்டும். தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் எல்லாரும் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய வீட்டை குறித்து, நம்முடைய வீட்டினுடைய கட்டுமான பணிகளை குறித்து பலவிதமான யோசனைகளை நாம் செய்கிறதுண்டு. நம்முடைய தொழிலை குறித்து, நம்முடைய வியாபாரங்களை குறித்து பல யோசனைகளை நாம் செய்து கொள்ளுவோம். நமக்குள்ள ஆமென் ஸ்தோத்திரம் மாத்திரமல்ல, நம்முடைய தொழிலோடு கூட யாராகினும் உடன்பட்டு தொழில் செய்கிறவர்களாக இருந்தால் அவர்களோடும் ஆலோசனை செய்து இந்த தொழிலை நான் எப்படி முன்னேற்றத்தின் பாதையிலே கொண்டு போகலாம், இன்னும் நாம் இந்த தொழில் ரீதியாக எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பல விதத்தில் நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் யோசனை கேட்டு மாத்திரமல்ல யோசித்து நாம் செயல்படுகிறவர்களாக இருப்போம். வேதத்திலிருந்து ஆமென் 3 விதமான யோசனைகளை நான் உங்களுக்கு இன்றைக்கு பகல் காலம் காண்பித்து உங்களுக்காக ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். 3 யோசனைகளையும் நான் முதலாவது உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். 1, சாத்தானுடைய யோசனை. சாத்தானுடைய யோசனையை கேட்டதான மனுஷனுக்கு வந்ததான துன்பம் என்ன என்பதை குறித்தும், 2, மனிதனுடைய யோசனை. மனிதனுடைய யோசனையை கேட்டவனுக்கு வந்ததான துன்பம் என்ன என்பதையும், 3வது தேவனுடைய யோசனை அல்லது தேவ மனுஷனுடைய யோசனை. இந்த தேவனுடைய மனுஷனுடைய யோசனையை கேட்டதான மனுஷனுக்கு வந்ததான ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்தும் பேசும்படிக்குத்தான் கர்த்தர் எனக்கு வார்த்தையை தந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக நேரங்களில் நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய சுய யோசனைகளை நாம் என்ன செய்கிறோம்னா எடுத்துக்கொள்கிறோம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில். அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்து அப்படின்னு சொன்னால் வீழ்ச்சியாய் போய்விடுகிறது. ஆதலால் இன்றைக்கு பகல் காலம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நாம இதுவரையிலும் எடுத்ததான அந்த யோசனைகள் அனைத்தையும் விட்டு இனி உள்ள காலங்கள் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நல் யோசனைகளை மாத்திரம் எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த செய்திக்கு தலைப்பு நல் யோசனை செய்து முடிவு செய். நல் யோசனை செய்து முடிவு செய். திரும்பவும் சொல்றேன், நல் யோசனை செய்து முடிவு செய். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு நேராக நாம் முதலாவது திரும்புவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1லிருந்து 6 வசனங்கள் வரையிலும் நாம் வாசிக்க கேட்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதி மனுஷனாகிய ஆதாமை குறித்தும் ஏவாளை குறித்தும் நாம் இங்கே வாசிக்கிறோம். ஏதேன் தோட்டத்திலே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சிருஷ்டிக்கப்பட்டதான
ஆமென் ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டதான தேவ மனுஷர்கள் தான் இவர்கள் 2 பேரும். இவர்கள் 2 பேரும் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஏதேனை ஆளுகை செய்து வாழும்படிக்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்கனவே என்ன செய்திருந்தார்னா கட்டளை கொடுத்திருந்தார். இந்த ஏதேன் தோட்டத்திலே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லது பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு நாளும் இவர்களோடு கூட உலாவி பேசி கொண்டிருந்ததான சத்தத்தை கேட்டவர்கள் தான் இந்த ஆதாமும் ஏவாளும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த ஆதாமும் ஏவாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஏதேன் தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு வளர்ந்தவர்கள். இப்போ திடீரென்று ஒரு நாள் என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், இந்த சர்ப்பமாகிய அதாவது ஆமென் ஸ்தோத்திரம் மிகவும் வஞ்சகமான இருதயம் நிறைந்ததான அந்த ஜீவனாகிய சர்ப்பமானது இந்த ஏவாளுக்கு நேராக வந்து பேசும்படிக்கு கடந்து வருகிறது. பேசுகிற போது இந்த சர்ப்பமானது சில காரியங்களை ஏவாளிடத்தில் என்ன செய்யுதுன்னா கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆமென், கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்ப ஏவாள் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, சர்ப்பம் கேட்கிறதான ஒவ்வொரு கேள்விக்கும் என்ன செய்து கொண்டிருக்குதுன்னா பதில் சொல்லி கொண்டே இருக்குது. அல்லேலூயா. எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரோட தான் பேசணும், யாரோட தான் பழகணும் அப்படின்னு சொன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், ஏசப்பாவோட பிதாவாகிய தேவனோட தான் பேசணும், அவரிடத்திலிருந்து தான் கேட்கணும். ஆனா தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதான இந்த ஏவாள், இந்த ஆமென் ஸ்தோத்திரம் என்ன செய்த அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவரோடு கூட பேசுகிறதை விட்டு சாத்தானோடு கூட பேசும்படிக்கு முன் வந்தபடினால அந்த சாத்தான் வந்து என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா வஞ்சகமாக ஏவாளிடத்தில் கேட்கிறான். இங்கே ஜீவ விருட்சத்தின் கனி என்று சொல்லக்கூடியதான தோட்டத்தின் நடுவில் இருக்கிறதான அந்த கனியை குறித்து ஆண்டவர் உங்களோடு கூட பேசினதுண்டோ என்று சொல்லி கேட்ட உடனே ஏவாள் சொல்லுது, தோட்டத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க அனுபவிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு. தோட்டத்தின் நடுவில் இருக்கிறத மாத்திரம் நீ தொடக்கூடாது. அதை நீ தொடுவாயானால், அதை நீ புசிப்பாயானால் அவன் நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இருக்குது. அதனால நாங்க என்ன செய்யல அப்படின்னு சொன்னா, இதுவரையிலும் அந்த தோட்டத்தின் மத்தியத்தில் இருக்கிறதான கனியை நாங்கள் தொடவும் இல்லை, அதை புசிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லுச்சு. அப்பதான் இந்த பாம்பு என்ன செய்து, பழைய பாம்பு என்று சொல்லக்கூடியதான சாத்தான் என்ன செய்யறான் அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், அப்படி ஒண்ணும் கிடையாது, நீங்க இதை புசிக்கும் நாட்களில் நீங்க தேவர்களை போல ஆகலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்தான்னா ஆலோசனை கொடுக்கிறார். இந்த ஆலோசனையின் முகாந்தரம் ஏவாள் என்ன செய்த அப்படின்னு சொன்னா, புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டதான அந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனியை, ஆமென், ஏதேன் தோட்டத்தின் நடுவில் இருக்கிறதான அந்த கனியை என்ன செய்தனா பறிச்சு அது சாப்பிட்டது மாத்திரமல்ல புருஷனாருக்கும் என்ன செய்தனா கொடுத்துச்சு. இப்போ ஒரு ஆளுக்குள்ள இல்ல பிசாசு கிரியை செய்தது, 2 பேருக்குள்ளேயும் கிரியை செய்தது. அந்த மனுஷனாவது என்ன செய்திருக்கணும் அப்படின்னா பொறுமையா சொல்லி இருக்கணும், ஏமா ஆமென் ஸ்தோத்திரம், நீ ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தையை மீறி பறிச்சிட்ட இருக்கட்டு, ஆனா நாம என்ன செய்திருக்க கூடாது, இதை புசிக்க கூடாது, ஏன்னா ஆண்டவருடைய கட்டளை நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனாவது சொல்லி இருக்கணும். அந்த மனுஷனும் சொல்லாம மனைவி கொடுத்ததாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி என்ன செய்தாச்சுன்னா புசிச்சாச்சு. இப்ப புசிச்சப்போ வேதம் சொல்லுது, அவர்கள் கண் திறக்கப்பட்டவர்கள் ஆனார்கள், மாத்திரமல்ல அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அதுவரைக்கும் தேவ சாயலில் இருந்ததான சரீரம் அவர்களுடைய ஆமென் மாமிச கண்ணான திறக்கப்பட்ட போது என்ன செய்த அப்படின்னு சொன்னா நிர்வாணி அப்படின்னு தெரிஞ்சிச்சு. உடனே இவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா அத்தியிலையை பறிச்சு வஸ்திரமாக உடுத்தி கொண்டாங்க. மாத்திரமல்ல பகலின் குளிர்ச்சியான வேளையில ஏதேன் தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு, ஆமென், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்ட போது ஆதாம் என்ன செய்யறான்னா ஒளிந்து கொண்டிருக்கிறான். நீ ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? ஆண்டவர் அப்படி கேட்கும்போது அவன் சொல்றான், ஆமென் ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி விலக்கி வைத்ததான அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நாங்கள் புசித்தோம், மாத்திரமல்ல ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், நீர் எனக்கு தந்திருக்கிறதான இந்த ஏவாள், இந்த மனைவியாகிய ஏவாள் தான் எனக்கு இதை தந்தா அப்படின்னு சொல்லி பழிய யார் மேல போட்டாச்சு? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து தவறிதத்தை வந்து என்ன செய்யணும்னா ஒத்துக்கொள்ளணும்.
ஒத்துக்கொள்ளணும். அது நமக்கு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அந்த தவறு நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் வராதபடி ஆண்டவர் நம்மை காக்கவும் செய்வார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய சமூகத்தில் இருந்ததான அன்புக்குரியவர்களை தொடர்ச்சியாக நீங்க அந்த அதிகாரங்களை வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்துட்டார்னா, இவங்களுக்கு ஒரு தோல் உடைய கொடுத்து இவங்களை என்ன செய்துட்டார்னா ஏதேனை விட்டு வெளியே அனுப்பிட்டார். வெளியே அனுப்பினது மாத்திரமல்ல, ஒரு நல்ல சுடரொளி பட்டயத்தை ஒரு தூதனுடைய கரத்தில் கொடுத்து ஏதேனுடைய வாசலில் என்ன செய்துட்டார்னா அவனை கொண்டு போய் நிறுத்திட்டார். இனி யாரும் என்ன செய்யக்கூடாது, இங்கே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து என்ன செய்துட்டார்னா ஏதேனுடைய வாசலை அடைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சாத்தானுடைய ஆலோசனையை கேட்டதான ஆதாமும் ஏவாளும் இவங்களுக்கு ஆண்டவர் வந்து என்ன செய்துட்டார் அப்படின்னா சில சாபங்களையும் சொல்லிட்டார். அந்த அம்மா இடத்துல சொன்னாரு, நீ குழந்தை பெற்றுக் கொள்ளுகிற போது உன்னுடைய வேதனை மிகவும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆமீன், ஸ்தோத்திரம். இந்த ஆதாம் கிட்ட சொன்னாரு, நீ ஆமீன் உன்னுடைய சரீரத்தினுடைய வியர்வை நிலத்தில் விழத்தக்கதாக நீ ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு தான் நீ என்ன செய்வ அப்படின்னு சொன்ன வாழுவாய் அப்படின்னு சொல்லிட்டார். மாத்திரமல்ல, ஆமீன் ஸ்தோத்திரம், இந்த பூமி உனக்கு முள்ளும் குறுக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. மாத்திரமல்ல, சர்ப்பத்தையும் ஆண்டவர் சபித்தார். அல்லேலூயா. நீ வயிற்றினாலே ஊர்ந்து போவாய், மண்ணை நக்குவாய் அப்படின்னு சொல்லி சர்ப்பத்துக்கும் என்ன செய்துட்டார்னா ஆண்டவர் சாபம் கொடுத்துட்டார். இது ஏன் சம்பவித்தது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினா, ஆமீன் ஸ்தோத்திரம், ஆமீன் இங்கே எடுக்கப்பட்டதான ஆலோசனை அல்லது இங்கே எடுக்கப்பட்டதான முடிவு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, தேவன் புத்தி சொன்னதற்கு பிறகும் தேவனுடைய புத்தியை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதபடிக்கு சாத்தானுடைய ஆலோசனைக்கு செவி சாய்த்தபடினால இப்ப என்ன செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னா, ஆமீன் ஸ்தோத்திரம், மிகவும் வேதனையோடு கூட குழந்தை பெற்றெடுக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலைக்கு நேராக ஜனம் தள்ளப்பட்டது. மாத்திரமல்ல, இந்த பூமி வந்து முள்ளும் கொறுக்குமாய் மாறினது. இந்த ஆதாம் என்கிறவன் வியர்வை சிந்தி ஜீவகாலம் எல்லாம் உழைக்கத்தக்கதான ஒரு கட்டாயத்துக்குள்ளே ஆதாம் தள்ளப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவாராக. இன்னொரு சம்பவத்தை சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் கிடைச்சதான தண்டனை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 21, 26 வசனங்களை நாம் முதலாவது வாசிக்க கேட்போம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, 12 சீசர்கள் ஆண்டவரோட கூட இருக்கிறாங்க. ஆண்டவர் திடீரென்று ஆவியிலே கலங்கி சொல்றாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்றார். உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே சீசர்களுக்குள்ள எல்லாருக்குள்ள ஒரு கலக்கம் வருது. ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுடைய நாம மகிமைக்காக அந்த 12 பேர்ல ஒருத்தன் வந்து ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக அப்படின்னு சொல்லுகிறத விட ஆண்டவரிடத்துல கேட்பான், நானா அப்படின்னு சொல்லியும் கேட்பான். யூதாஸ் வந்து நானா அப்படின்னு சொல்லி என்ன செய்வா அப்படின்னா கேட்பான் ஆண்டவரை பார்த்து. வாசிக்கலாமா? ஆமென் ஸ்தோத்திரம். 13வது அதிகாரம் 27வது வசனம். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். பாருங்க, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த யூதாசுக்குள்ள யாரு வந்துட்டா அப்படின்னு சொன்னா சாத்தான் வந்துட்டான். 12 அப்போஸ்தலர்களில் ஒருவனாய் தேவநாமத்தின் மகிமைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருந்ததான யூதாசு ஆண்டவரோட கூட இருந்தாலும் ஆண்டவரை காட்டி கொடுக்கத்தக்கதான இருதய உணர்வு அவனுக்குள்ளே உருவானதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, யூதர்கள் தருகிறதான வெகுமதிக்காக ஸ்தோத்திரம் பரிசேயர்களும் யூதர்களும் எல்லாரும் சேர்ந்து, யூத குலத்தில் இருக்கிறதான எல்லா மக்களும் சேர்ந்து ஆண்டவரை எப்படியாகினும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் வகை தேடி கொண்டிருக்கிறதான அந்த காலகட்டத்தில் அந்த வஞ்சகமான வலைகளுக்குள்ளே அகப்பட்டதான ஒரு மனுஷன் தான் யார் அப்படின்னு சொன்னா இந்த யூதாஸ் காரியோத்து. அல்லேலூயா. இன்னும் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம்.
அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவனை உங்களுக்கு காட்டி கொடுப்பேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்றான். பாருங்க, எப்ப பிசாசு யூதாசுக்குள்ள போயிருச்சோ அப்ப யூதாசு என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, பிரதானிகளிடத்துல போய் சொல்றான், நான் இயேசுவை காட்டி கொடுக்கிறேன், நீங்க எனக்கு என்ன கொடுப்பீர்கள். அல்லேலூயா, வாசிங்கம்மா என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளி காசை கொடுக்க உடன்பட்டார்கள். பாருங்க, வெறும் 30 ரூபாய்க்காக இயேசுவை என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா யூதாஸ் காட்டி கொடுக்கிறான். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, யூதாஸ் இப்ப யாருக்கு ஆலோசனை இல்லை அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கிறதான மனுஷர்களுடைய பட்சத்திலும் அல்ல, தேவனுடைய பட்சத்திலும் அல்ல, சாத்தானுடைய ஏவுதலை, சாத்தானுடைய ஆலோசனை கேட்கிறதான இருதயம் நிறைந்தவனாக யூதாஸ் மாறிட்டான். காரணம், யூதாஸ் கையில பணப்பை இருக்குது, இருந்தாலும் பிரதானிகள் தருகிறதான பணத்தின் மேல் அவனுக்கு என்ன செய்திருச்சு அப்படின்னு சொன்னா அக்கறை வந்து விட்டது. அல்லேலூயா. 12 சீசர்கள் ஆண்டவரோடு கூட ஊழியத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக பணப்பை யாரு கையில தான் இருக்குது அப்படின்னா யூதாசு கையில தான் இருக்குது. அப்ப யூதாசு என்ன செய்திருக்கலாம்னு சொன்னா, இங்க இருந்த பணப்பையிலே எடுத்திருக்கலாம், மனுஷீகத்துல கள்ளத்தனமா சந்திச்சிருந்தா எடுத்திருக்கலாம். ஆனா இதை மடியில வச்சுட்டு என்ன செய்யறான்னு சொன்னா, பிரதானிகளிடத்திலே போய் இயேசுவை நான் காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன தருவீங்கன்னு கேட்கிறேன். இதற்கு காரணம் என்ன? அவன் சோத்திர அப்போஸ்தலர்களோடு கூட இருந்தாலும், தேவனோடு கூட இருந்தாலும், தேவனுடைய சித்தத்தை விரும்பாத ஒரு மனுஷன், சாத்தானுடைய ஆலோசனைக்கு செவி சாய்த்ததான மனுஷன். ஆதலால் அவன் 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்கும்படிக்கு தீர்மானம் பண்ணினான். இப்போ இந்த யூதாசுக்கும் இந்த ஆதாமுக்கும் வந்ததான தண்டனை என்ன, இதை நான் சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு போறோம். சாத்தானுடைய நிறைய இருக்குது, ஆமென், சோத்திரம், நிறைய இருக்குது. ஆனா இவங்க 2 பேரும் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆமென், ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய ஆலோசனைக்கு விலகி சாத்தானுடைய ஆலோசனை கேட்டதனால அவர்களுக்கு வந்த தண்டனை என்ன? ஆதியாகமம் 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து உண்டு பண்ணினார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையில கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் விலகி, பாருங்க, சாத்தானுடைய ஆலோசனையை கேட்டதான மனுஷனுக்கு வந்ததான முதல் தண்டனை என்ன அப்படின்னு சொன்னா, தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ள தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே தேவனுக்கு முன்பதாக என்ன செய்ய முடியலன்னா நிற்க முடியல. உடனே என்ன செய்யறாங்கன்னா, தோட்டத்தின் விருட்சத்துக்குள்ள என்ன செய்யறாங்கன்னா ஒளிந்து கொள்ளுகிறாங்க. வாசிமா. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். பாருங்க, 2வது என்ன வருது அப்படின்னா பயம் வருது. யாரெல்லாம் சாத்தானுடைய சத்தத்தை கேட்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன வரும்? பயம் வரும். பிரைஸ் எல்லாம். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எல்லா நேரத்திலும் வேதம் வாசித்து ஜெபம் பண்ணுங்க. வேதத்தை படிக்கும் போது ஆண்டவர் வேத வசனங்கள் வழியாக உங்களோடு கூட பேசுவார் அப்படின்னு சொல்லுகிறதற்கு காரணம் அதுதான். வேதத்தை வாசிக்காமலே வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா காரியம் என்ன செய்யாதுன்னா கரையேறாது. ஆமீன். ஒரு பக்கம் வேதம் இருக்கணும், ஒரு பக்கம் ஜெபம் இருக்கணும், ரெண்டும் தராசா இருக்கணும். அந்த 2 தராசுல இருக்கிறதான இடைப்பொருளும் சரியா இருக்கணும். அப்போ நம்முடைய ஜெபம் என்கிறதான ஆமீன் சோத்திரம் அந்த படிக்கல்லும், வேதவாசிப்பு என்கிறதான படிக்கல்லும் தூக்கி பிடிக்கிறதான அந்த பொழுதுல என்ன செய்யணும்னா சரிநிகரா இருக்கணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னும் 3வது அதிகாரத்தில் சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 16, 17, 18 வசனங்களை வாசிக்க கேட்போமே. அவர் ஸ்ரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன்,
வேதனையோட பிள்ளை பெறுவாய். 24வது வசனம் படிமா. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய வைத்தார். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்டதான மனுஷன் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக தேவனால் அலங்காரமாய் படைக்கப்பட்டதான மனுஷன் இந்த தேவனுடைய சத்தத்தை கேட்காம சாத்தானுடைய சத்தத்தை கேட்டதுனால அவனுடைய வாழ்க்கையில என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா உபத்திரவம் வந்துச்சு, பயம் வந்துச்சு, ஆசீர்வாத குறைவு வந்துச்சு, நிர்வாணி அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவன் எப்போ இந்த மனுஷன் தேவனுடைய ஆலோசனை கேட்காம சாத்தானுடைய ஆலோசனை கேட்டானோ அப்பெல்லாம் இது என்ன செய்துச்சுன்னா வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் திருமண காரியமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய உயர் படிப்புக்கான காரியமா இருக்கலாம், வேலையின் காரியமா இருக்கலாம், வாகனங்களின் காரியமா இருக்கலாம், நிலம் வாங்குகிற காரியமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். ஆண்டவர்கிட்ட முழங்கால் படியிட்டு கண்ணீரோட உபவாசித்து அதுக்காக ஜெபிக்கணும். அதுக்காக ஜெபித்து விட்டு தான் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா காரியத்துக்கு நேராக கடந்து போகணும். யாரோ ஆமீன் சோத்திரம் நமக்கு அது நல்லா தான் இருக்கும், ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு காலம் என்ன செய்திடக்கூடாது அப்படின்னா செவி சாய்க்க கூடாது. அது தவறு. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிறதான அந்த தேவ திட்டத்தை நாம உணராதபடிக்கு, அந்த தேவ திட்டத்தை நாம கேட்டு தேவ சமூகத்தில் பெற்றிராதபடிக்கு ஆமீன் நமக்கு நன்மை உண்டாகும் என்கிறதான ஒரு ஆமீன் காரியத்தின் முகாந்தரம் மட்டும் நாம் தேவனுடைய சித்தமில்லாத காரியங்களுக்கு நாம செவி சாய்த்தால் வாழ்நாள் முழுவதும் வேதனைப்படுவோம். வாழ்நாள் முழுவதும் வேதனைப்படுவோம் அப்படின்னு சொல்றதை விட இன்னொரு வசனம் இருக்குது. மத்தேயு சுவிசேஷத்துக்கு நீங்க வாங்க. ஆமென். 27வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசிங்களேன். 4-5 சேர்த்து வாசிங்க. குற்றமில்லாத இரத்தத்தை பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவ ஆலயத்தில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். பாருங்க, ஆதாமும் ஏவாளுமாவது கொஞ்ச காலம் இருந்தாங்க. இந்த யூதாஸ் என்ன செய்தான்னா நாண்டு கொண்டு செத்தான். அப்ப சாத்தானுடைய ஆலோசனை கேட்டா நம்முடைய வாழ்க்கையில என்ன வரும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் இழப்புகள் வரும். நீங்க ஒருவேளை பயந்துடக்கூடாது, ஆண்டவர் என்ன இவ்வளவு தூரம் கடிந்து பேசுவார் அப்படின்னு சொல்லி. நிச்சயமா கடிந்து பேசுவார். ஏன்னா இன்னைக்கு சில ஜனங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா செத்து போன மனுஷர்களிடத்திலே ஆலோசனை கேட்கும்படிக்கு போறாங்க. செத்து போன மனுஷர்களை எழுப்பி அவர்கள் எனக்கு ஏதாகினும் ஆலோசனை சொல்லுவார்களா அப்படின்னு சொல்லி ஜீவனற்றதான காரியங்களை தேடி, ஜீவனற்றதான ஆமென் ஸ்தோத்திரம் ஜனத்துக்கு மத்தியிலே இருக்கிறதான ஜீவனற்றதை ஆராதிக்கும்படிக்கு போய் ஆமென் கால்கள் இருந்தும் நடக்காதபடிக்கு, கைகள் இருந்தும் அசையாதபடிக்கு, கண்கள் இருந்தும் பார்க்க கூடாதபடிக்கு, மூக்கு இருந்தும் சுவாசிக்க முடியாதபடிக்கு இருக்கிறதான அந்த ஜீவனிடத்திலே போய் நான் ஜீவிக்கும்படிக்கு எனக்கு ஏதாகினும் ஆலோசனை உண்டோ என்று சொல்லி கேட்கிறார்கள். ஆதலால் தான் நான் தேவனுடைய சபைக்கு சொல்லுகிற அன்பு பிள்ளைகளே, ஒருபோதும் நீங்கள் சாத்தானுடைய ஆலோசனைக்கு செவி சாயாமல் இருங்கள், செவி சாயாமல் இருங்கள். நம்ம பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க இது உனக்கு நல்லா இருக்கும், உன்னுடைய எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும், உன்னுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும், நீ கஷ்டப்பட தேவையில்லை, எல்லா நன்மையும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருடைய ஆலோசனை கேட்டு நாம முடிவெடுத்து இந்த காரியத்துக்கு உட்படுகிற போது ஆமீன் உபத்திரவம் வரும். காரணம் என்ன? ஆமீன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நம்மை குறித்ததான தேவ சித்தத்தை நாம் மறந்து மனுஷர்கள் நமக்கு தருகிற சாத்தான் நமக்கு தருகிற ஆலோசனையை கேட்டபடினால நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவம் வந்தது, பாடு வந்தது, பிரச்சனை வந்தது. அப்பொழுது சொல்லுவார்கள் எல்லாரும், நமக்கு ஆதி நாட்களில் ஆலோசனை சொன்ன எல்லாரும் சேர்ந்து ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், கொஞ்ச காலம் இது இருக்கும், அதற்கு பிறகு மாறி போகும் என்று சொல்லுவார்கள். கொஞ்ச காலம் என்று சொல்லி கேட்டால் எத்தனை காலம் என்று சொல்லி நீ அவர்களிடத்தில் கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், மனுஷ வாழ்க்கையில இதெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கிறது தான், ஆதலால் நீயும் எங்களை போல பாட அனுபவித்து கடந்து போன்னு சொல்லி எல்லாரும் ஓடி போய் விடுவார்கள். நீ தனியாய் அனுபவிக்க வேண்டியிருக்கும்.
நீ தனியாய் அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆதலால் உன்னுடைய காரியங்களை குறித்து நீ மறுபடியும் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவிக்குள் நான் உன்னோடு கூட எச்சரிப்பின் வார்த்தையை கொண்டு வருகிறேன். சாத்தானுடைய ஆலோசனை கேட்டு வாழ்ந்ததான ஒரு மனுஷனும் வேத புத்தகத்திலே வாழ்ந்ததாய் சரித்திரமில்லை. ஆதலால் தேவனுடைய சபையிலே இன்றைக்கு பகல் காலம் கர்த்தருடைய வார்த்தையை நான் எச்சரிப்பாய் கொண்டு வருகிறேன். இந்த ஆதாமும் ஏவாளும் சாத்தானுடைய வார்த்தையை கேட்டதன் முகாந்திரம் அவர்களுக்கு பயம் உண்டானது. அவர்கள் நிர்வாணிகள் ஆனார்கள். அவர்கள் ஒளிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்தது. அவர்களுடைய வியர்வை இல்லத்தில் சிந்தத்தக்கதான பாடுகள் அவர்களுக்கு வந்தது. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான பூமி அவர்களுக்கு முள்ளும் குறுக்குமாயிருந்தது. மாத்திரமல்ல, அவர்கள் ஏதேன் என்கிறதான தேவனுடைய சபையை விட்டு துரத்தப்பட்டு போனார்கள். நல் யோசனை செய்து முடிவு செய். இரண்டாவது, மனிதனுடைய யோசனை. சுருங்கிதான் சொல்லிட்டு போறேன். மனிதனுடைய யோசனை. ஆதியாகமம் 19வது அதிகாரம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 17, 18 வசனங்களை நாம் முதலாவது வாசிக்க கேட்கலாம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு உன் ஜீவன் தப்பி ஓடி பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாது நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போய் என்றார். அடுத்த வசனம், அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. நிறுத்துமா. இப்போ இங்க சோதோம் கொமாராவில் இருக்கிறதான லோத்துவை குறித்து தான் நம்ம வாசிக்கிறோம். சோதோம் கொமாராவினுடைய பாவம் கொடிதா இருப்பதனால சோதோம் கொமாராவை அழிக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்துட்டார்னா தம்முடைய தூதர்களை அனுப்பியாச்சு. நல்ல கவனிங்க. தம்முடைய தூதர்களை அனுப்பியாச்சு. இப்போ சோதோம் கொமாராவில் யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னா லோத்துவும் லோத்துடைய மனைவியும் பிள்ளைகளும் அங்கே இருக்கிறாங்க. எதுக்காக லோத்து அங்கே போனார் அப்படின்னு சொன்னா, விருட்சங்கள் நிறைய இருக்கிறது, மிருக ஜீவன்களுக்கு வேண்டியதான ஆகாரம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். சோதோம் கொமாரா செழிப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கண்டு லோத்து என்ன செய்தார்னு சொன்னா சோதோமுக்கு போனார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவேளை அவர் பிழைப்புக்காக போனார் அப்படின்னு சொல்லி நாம சொல்லிக் கொண்டாலும் ஸ்தோத்திரம், ஆபிரகாம் ஆராதிக்கிறதான தேவனை ஆராதிக்கிறதான கூட்டத்தில் இருந்தவன் தான் இந்த லோத்து. இந்த லோத்து வந்து திடீரென்று சொல்லி சோத்திரம் மந்தை மேய்ப்பர்களுக்குள்ளே உண்டானதான பிரச்சனையின் முகாந்தரம் சோதோமை தெரிந்து கொண்டு சோதோமுக்கு நேராக போயாச்சு. அந்த சோதோமில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, அங்கே இருக்கிறதான மனுஷர்கள் அத்தனை பேரும் பாவிகள், அத்தனை பேரும் துன்மார்க்கன், அத்தனை பேரும் துணிகரக்காரன், அத்தனை பேரும் வஞ்சகக்காரன். அதனால ஆண்டவர் வந்து என்ன செய்யறாருன்னா சோதோமை அழிக்கணும்னு சொல்லி முற்பட்டுட்டார். சோதோமை அழிக்கணும்னு சொல்லி முற்பட்ட போது ஆபிரகாம் தேவ சமூகத்தில் விண்ணப்பித்தபடினாலே லோத்துவின் மீது தேவன் இரக்கம் வைத்து லோத்துவிட்ட ஆண்டவர் சொல்றாரு, லோத்துவை நாங்க சோதோம் அழிக்க போறோம், நீ இந்த மலைக்கு ஓடி போ அப்படின்னு சொல்லி. இப்ப லோத்து ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை சொல்லுவான் தெரியுமா? 18வது வசனம் மறுபடியும் படிங்க. அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவர். போதும். இங்க ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கிறது தான் யாருக்கு வேலை அப்படின்னா லோத்துக்கு வேலை. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜீவன் தப்ப ஓடி போ, அந்த மலைக்கு ஓடிப்போ. அவன் சொல்றான், துணிகரமா சொல்றான், அதெல்லாம் முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் முடியாது. அப்படி அல்ல ஆண்டவரே, அப்படி அல்ல ஆண்டவரே. இன்றைக்கு அநேக விசுவாச குடும்பங்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுகிற குடும்பங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. திருச்சபைக்குள்ள ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுகிற குடும்பமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? சோதோம் கொமாராவிலே உண்டாயிருக்கிறதான நன்மை, சோதோம் கொமாராவிலே உண்டாயிருக்கிறதான விளைச்சல், சோதோம் கொமாராவிலே காணப்படுகிறதான பசுமை ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கிறதாய் மாறிவிட்டது. ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கிறதாய் மாறிவிட்டது. தேவ பிள்ளைகள் கவனிக்கணும். சிலர் சொல்றாங்க, ஸ்தோத்திரம், நம்ம ஜெபம் பண்ணி கொள்ளலாம், எல்லாம் சரியாயிரும், ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்லி. நீ மனுஷனுடைய ஆலோசனை கேட்டு என்னைக்கு நடக்க ஆரம்பிச்சியோ அன்னையிலிருந்து எழுதி வச்சுக்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ எழுதி வச்சுக்க. அல்லேலூயா.
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை நீ இழந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு மனுஷனுடைய ஆலோசனை கேட்டதே தவறு. இரண்டாவது, நீயே ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுத்த பத்தியா, அது மிகப்பெரிய தவறு. அது மிகப்பெரிய தவறு. அல்லேலூயா. சிலர் சொல்ற நம்ம ஆண்டவர் தானே, நம்ம ஏசப்பா தானே, அதெல்லாம் மன்னிச்சுக்குவாரு, அதெல்லாம் மன்னிச்சுக்குவாரு. கள்ளக்குடியனும் பெண்ணுப்பிடியனுமா இருக்கிற ஒருத்தனும் பரலோகத்து போக முடியாது. ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும். ஆண்டவர் மன்னிப்பார் மன்னிப்பார்னு எத்தனை நாள் மன்னிப்பார்? ஆண்டவர் மன்னிப்பார் தான், இல்லைன்னு சொல்லல. அவர் மன்னிக்கிறதுக்கு தயபெருத்த தெய்வம் தான். கிருபையின் வாசல் அடைபடுகிற போது நீ என்ன செய்வாய்? இது கிருபையின் காலம். இன்றைக்கு குடிக்கலாம், வெறிக்கலாம், புகைக்கலாம், ஆமன், எல்லாத்தையும் செய்யலாம். ஆனா இந்த கிருபையின் வாசல் அடைபட்டு போனால் நீ நிற்கதியான மனுஷனாய் மாறிவிடுவாயே சபையே. நீ நிர்பந்தமான மனுஷனாய் தள்ளப்பட்டு போவாயே சபையே. நீ நல்லா யோசித்து பார் உன்னுடைய வாழ்க்கையை குறித்து. உன்னுடைய வாழ்க்கை எங்கே போய் கொண்டிருக்கிறது? எதற்கெடுத்தாலும் மனித முடிவுகளில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? சிலர் சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, ஆமீன் சோத்து, நாங்க ஜெபித்து 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 பார்க்கிறோம், கர்த்தர் பேசவே மாட்டேங்கிறாரு. நான் என்ன சொல்றேன், ஜெபிக்கிறது முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆமீன் சோத்திரம். தேவனுடைய சித்தம் எனக்குள்ளே வெளிப்படட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு முடிவு பண்ணி இதயத்தில் வச்சிட்டீங்க, நான் இதை செய்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணி வச்சிட்டு தேவ சமூகத்தில் ஜெபித்தா ஆண்டவர் கடைசி வரை பதில் சொல்லவே மாட்டார். பதில் சொல்ல மாட்டார். ஆண்டவர் பதில் சொல்ல மாட்டார். ஏன் பதில் சொல்லலன்னு கேட்டீங்க இல்லையா? இதுதான் காரணம். நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, நாங்க இதை செய்யறோம், நாம இதை செய்யறோம், நாம சேர்ந்து இதை செய்யறோம். நான் இன்னைக்கு கூட சொன்னேன் இல்லையா, நமக்கு இவ்வளவு செய்யணும்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இது என்னுடைய முடிவு அப்படி நான் சபைக்கு சொன்னேன். ஆனா தேவனுடைய முடிவு என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அந்த தேவனுடைய முடிவு வெளிப்படும்படிக்கு, அதற்குரிய காரியங்கள் வாய்க்க பண்ணும்படிக்கு தான் ஒரு நெடுங்கால உபவாசம். நான் என்னுடைய முடிவை மட்டும்தான் சொன்னேன், இவ்வளவு ஆகும் அப்படின்னு. நீங்க அதுக்கே என்ன செய்துட்டீங்க? ஆண்டவர் ஒன்சி கேட்டாருன்னா புரியலையோ? ஒன்சின்னு சொன்னப்ப அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷிகத்தில் முடிவெடுக்கிற எந்த பிள்ளையும், எந்த புருஷனும், எந்த மனைவியும் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது வேதத்தில். மனுஷிகத்தில் முடிவெடுக்கிறது நமக்கு இன்றைக்கு நல்லா தெரியும், இன்றைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது போல தெரியும். சிலர் பாருங்க, இந்த பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் இந்த பிள்ளைகளை கொண்டு எங்கேயாவது குளிச்சு நிறுத்திடுறது இந்த அப்பனுக்கு அம்மைக்கு வேலை. உருப்படாதவங்கன்னு சொல்லுவேன் நான் அவங்கள பார்த்து. நிறைய கிடைச்ச மக்களை, நீ போற இடத்துல நல்லா இருக்கலாம் மக்களை, அப்படி ஒன்றும் சொல்லாத, அப்படி ஒன்றும் சொல்லாத, அது தவறு. இது உன்னுடைய யோசனை. உன்னுடைய யோசனை நிமித்த நீ உன் பிள்ளைய பலிகடா மாத்துற, பலியாடா மாத்திர, அது தவறு, அது தவறு. அல்லேலூயா. நான் என்ன கேட்கிறேன், கோடிகள் நமக்கு வருகிறது அப்படிங்கிறதுக்காக அல்ல வாழ்க்கை. உன்னுடைய பிள்ளைக்கு நீ உருவாக்கி கொடுக்கிறதான குடும்ப ஜீவிதம் உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்நாள் பரியந்தம் ஆசீர்வாதமா இருக்குமா? கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? நன்மை உண்டாகுமா? அவங்க சபையில இருந்து கர்த்தரை ஆராதிப்பாங்களா? அவங்க நிமித்தம் பரிசுத்தமான சந்ததி சபைக்குள்ளே சாட்சியாய் வளரும்படிக்கு பெற்றெடுக்கப்படுமா? அவர்கள் தேசத்தில் நட்சத்திரங்களாய் பிரகாசிப்பாங்களா? இதுதான் கேள்வி. கோடியை வாங்கி குடிலையா கொண்டு வச்ச முடியும்? சிலர் பணம் 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 பணம். செத்த பிறகு யாரும் வாயில பணத்தை போடுறதில்ல. அந்த அடக்கம் பண்ண போகிறதான மனுஷர்களை நீங்க ஹிந்து மார்க்கத்தின்படி பாருங்க, கொஞ்சம் அரிசியை கொண்டு வாயில போடுறாங்க. வாய் திறக்குமா? திறந்திருக்கா? அப்படி யாருக்காச்சு? அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க சரியான முடிவை எடுக்கணும். உங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்டு கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாருன்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பதாகவோ ஊழியக்காரங்களுக்கு முன்பதாகவோ திருச்சபைக்கு முன்பதாகவோ அழுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னொரு காரியத்தை காட்டுறேன்னு வேதத்திலிருந்து வாசிக்கலாம். 2 நாளாகமத்துக்கு நாம திரும்புவோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 29வது வசனத்தை முதல்ல நம்ம வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து, நான் வேஷம் மாறி நீரோ ராஜ வஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாற யுத்தத்தில் பிரவேசித்தான். பாருங்க, ஆகாபோட யாரு இப்ப கூட்டு சேர்ந்திருக்கிற அப்படின்னா யோசபாத்.
யோசபாத்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்லதொரு ராஜா. இந்த ராஜா ஆகாபிடத்திலே, சமாரியாவில் இருக்கிறதான ஆகாபிடத்திலே, அவன் விக்கிரக ஆராதனைக்காரன். தேசம் எல்லா இடங்களையும் தீட்டுப்படுத்தினதான ஒரு மனுஷன். அவனுடைய மனைவியும் அவனும் சேர்ந்து அவன் ஸ்தோத்திரம் தேசத்தின் ஜனங்களை தேவனை விட்டு தூரப்படுத்தினதான ஜனங்கள் அவர்கள் 2 பேரும். அவர்களிடத்திலே போய் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா ஒருத்தன் கூட்டு சேர்ந்துக்கிறான். நான் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், அன்பு பிள்ளைகளே, நீங்கள் பாடசாலையில படிக்கிற இடங்களில் உங்களுக்கு தேவனை ஆராதிக்கிற, தேவனுக்கு பயந்து நடக்கிற சிநேகிதர்கள் உண்டாகும்படிக்கு கட்டாயம் நீங்க ஜெபிக்கணும். கட்டாயம் நீங்க ஜெபிக்கணும். ஆகாப போல உள்ள சிநேகிதர்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டாம். அதை பெற்றோரும் கருத்தில் கொள்ளணும். ஆகாபு சொல்றான், நாம யுத்தத்துக்கு போனோம், ஆனா நீர் ஒரு காரியம் செய்யணும் எனக்கு வேண்டி. என்ன அப்படின்னு சொன்னா, நான் ராஜவஸ்திரம் இன்னைக்கு தரிக்கல. யோசபாத்தாகிய நீ இன்னைக்கு ராஜவஸ்திரம் தரித்து ஆமீன் சோத்திர யுத்த சேனைக்கு முன்பதாக போ. அங்க இருக்கிற எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஆமீன் ராஜாவை மாத்திரம் கொலை செய்யணும், ராஜாவை மாத்திரம் வெட்டணும், ராஜாவை மாத்திரம் பட்டயத்தால வீழ்த்தணும், ஜனங்களை ஒண்ணுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி யுத்தத்தில் யோசபாத்து போன போது எல்லா சேனையும் சேர்ந்து யோசபாத்துக்கு நேராக அம்புகளை எய்வாங்க. யோசபாத் அங்கே இருந்து அபயக்குரல் எழுப்புவான். இது எதனால சம்பவிச்சு அப்படின்னு சொன்னா, மனுஷனுடைய யோசனையை கேட்டபடினால. அல்லேலூயா. இப்ப மனுஷ யோசனை கேட்ட இவங்க 2 பேருக்கும் உண்டானதான தண்டனை என்ன, நான் சுருக்கி சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. வாசிக்கலாமா? தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு 2 நாளாகமும் 10வது அதிகாரம் 10-11 வசனங்கள். அவனோடு வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார். இன்னொரு மனுஷன் வர்றான், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன அந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும் இப்போது உங்கள் மேல் வைத்தால் நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தொடர்ந்து படிங்கம்மா. 3ஆம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லி இருந்தபடியே சகல ஜனங்களும் 3ஆம் நாளில் ரெகேபெயாமிடத்தில் வந்தார்கள். நிறுத்திக் கொள்ளுங்க. சாலமோனுடைய காலம் முடிகிறது. சாலமோனுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு சாலமோனுடைய குமாரன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அரசாட்சிக்கு வருகிறார். இப்ப அரசாட்சிக்கு வருகிற போது அங்கே இருக்கிறதான மூப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த சாலமோனுடைய குமாரனா இருக்கிறதான ராஜாவிடத்தில் வந்து சொல்றாங்க, உங்க அப்பா எங்க மேல கடினமான பாரத்தை ரொம்ப வச்சிருக்கிறாரு, அதனால எங்கள் பாரத்தை லகுவாக்கும் அப்படின்னு சொல்லி ராஜா கிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறாங்க. அப்ப ராஜா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவைக்குள்ள இருக்கிறதான மூப்பர்களோடு தீர்க்கதரிசிகளோடு ஆலோசித்து இருக்கணும். அப்படி ஆலோசிக்கவும் செய்தான். அப்போ ஸ்தோத்திர மூப்பர்கள் சொன்னதான வார்த்தையை என்ன செய்யல அப்படின்னா ராஜா ஏற்றுக்கொள்ளல. ராஜா ஏற்றுக்கொள்ளல மாத்திரமல்ல, அவனோடு கூட வளர்ந்ததான வாலிபர்களுடைய ஆலோசனை அவன் ஏற்றுக்கொண்டான். அவனோடு கூட வளர்ந்ததான வாலிபர்களுடைய ஆலோசனை அவன் ஏற்றுக்கொண்டான். வாலிப பையங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை சொன்னாங்க, எங்க கேமரா வச்சிருந்தா நமக்கு என்னடா, ஃபைன் போட்டா நம்ம பார்த்துடலாமே அப்படின்னாங்க. புரியலையா? ஹெல்மெட் வச்சாம போய்தான் பார்ப்போமே, ஃபைன் போட்டா நமக்கு பார்த்துருவோமே. கவர்மெண்ட் என்ன செய்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆமீன் சோத்திரம், ஒரு இடத்துல மாத்திரம் ஏஐ நிறுவல, ஒவ்வொரு ஜங்ஷனுக்கும் நிறுவிச்சு. இப்போ குளச்சல்ல பிடிப்பட்டவன் அங்கிருந்து கருங்கல் வந்துட்டு அதனால அங்க ஃபைன் இல்லை அப்படின்னு சொன்னா, கருங்கல்ல இருக்கிற ஏஐயும் அவனுக்கு ஃபைன் அடிக்கும், புதுக்கடையில் இருக்கிற ஏஐயும் ஃபைன் அடிக்கும், முஞ்சிறையில் இருக்கிறதும் ஃபைன் அடிக்கும், குன்னத்தூர்ல இருக்கிறதும் ஃபைன் அடிக்கும், காப்பிக்காட்டில் இருக்கிறதும் ஃபைன் அடிக்கும். வரிசையா ஃபைன், வரிசையா என்ன செய்யணும், ஃபைன்.
இந்த பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஆலோசனை கொடுத்தாங்க ராஜாவிடத்துல. ராஜாவே நாளை கழிச்சு அவங்க வருவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட நீர் சொல்லணும், உங்க அப்பா அவன் சோத்திரன் சவுக்குனால தான் தண்டிச்சாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை தேளினால தண்டிப்பேன்னு சொல்லு. ஜனங்க எல்லாரும் என்ன செய்தாங்கன்னு தெரியுமா, தாவீதுக்கும் எங்களுக்கும் எந்த சொந்தமும் இல்லை, எந்த உறவும் இல்லைன்னு சொல்லி 10 கோத்திரம் தனியா போயிருச்சு, 2 கோத்திரம் தனியா போயிருச்சு. நீங்க தொடர்ந்து வாசித்து பாருங்க, அந்த செய்தி அங்க இருக்குது. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. அதனால எப்பெல்லாம் நீங்க மனித ஆலோசனை கேட்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு வீழ்ச்சி வந்துருச்சு. 12 கோத்திரமும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக உயர்ந்து நின்றதான அந்த நாட்களில் ஆமென், மனுஷனுடைய ஆலோசனை கேட்டு ஒரு ராஜா செயல்பட்டது நிமித்தம் 10 கோத்திரம் தனியா போயிருச்சு, 2 கோத்திரம் தனியா போயிருச்சு. இஸ்ரவேல் உடைந்து போனது. இஸ்ரவேல் உடைந்து போனது. நிறைய குடும்பம் உடையறதுக்கு காரணம் மனுஷ ஆலோசனை. நிறைய குடும்பங்கள் ஆசீர்வாதங்களை இழந்து போகிறதுக்கு காரணம் மனுஷ ஆலோசனை. நிறைய குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாம போனதுக்கு காரணம் மனுஷ ஆலோசனை. ஜெபம் பண்ணித்தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுறத நீங்க நம்பாதுங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், நீங்க யாரையோ நம்பி அவங்க ஜெபம் பண்ணித்தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்ற நீங்க ஏன் உங்களோடு கூட கர்த்தர் பேசணும்னு சொல்லி தேவ பாதத்தில் நீங்க அமர்ந்திருக்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன். அல்லேலூயா. அப்படியே எங்க பாஸ்டர் தான் அப்படிதான் எங்களுக்கு சொன்னார் அப்படின்னு சொன்னா, அவன் ஸ்தோத்திரம், பாஸ்டர் சொன்ன வார்த்தையை நீங்க கேட்கறீங்க இல்லையா, விசுவாசிக்கிறீங்க இல்லையா, அப்ப அதன்படி செய்ய வேண்டியதானே. அதுக்கப்புறம் வேற ஒரு ஆலோசனை எதுக்கு உங்களுக்குன்னு? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இந்த ஆதியாகமம் 18 இருந்து தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்திலிருந்து இப்ப லோத்து என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, மலைக்கு போகல, அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனான். குறிப்பிட்ட இடத்துக்கு போனதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, சோதம் எரியுது அவனுடைய கண்ணுக்கு முன்பதாக. சோதம் ஆண்டவர் அக்கினினால சுட்டரிக்கிறாரு. இப்போ லோத்து மறுபடி ஆண்டவர் சொன்ன மலைக்கு போவான். மலைக்கு போனது மாத்திரமல்ல, அவன் சோத்திரம் அங்கே 2 பிள்ளைகளும் அநியாயம் செய்வாங்க. ஒரு சாபம் பிடித்ததான சந்ததி லோத்து பெற்றெடுக்க காரணமாய் லோத்துவே மாறினான். காரணம் என்ன தெரியுமா? மனித ஆலோசனைன்னு சொல்லுகிறத விட சுய ஆலோசனை. லோத்துடைய மனைவி பிரயாண பாதையில உப்பு தூணாயிருச்சு. லோத்து தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு மலைக்கு போனாரு. மலையில போனப்ப அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு, இந்த தேசத்துல நம்மோடு கூட புருஷ சம்யோகம் செய்யத்தக்கதான ஆண்கள் இல்லை அப்படின்னாங்க. தகப்பனுக்கு கள்ள குடிச்ச கொடுத்தாங்க. நாசமாய் போன ஒரு சந்ததி பெற்றெடுக்க காரணமாய் மாறிற்று. ஆபிரகாம் அந்த பக்கத்தில் தானே இருக்கிறார். ஆபிரகாமுடைய ஆமென் ஸ்தோத்திரம் பிதாக்களும் ஆபிரகாமுடைய சந்ததியும் ஆபிரகாமோடு கூட வாழ்ந்தவர்களும் அந்த பக்கத்தில் தானே இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் வரல. அந்த பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் வரல. நம்முடைய முற்பிதாவாகிய தகப்பன் அங்கே இருக்கிறான், தகப்பனிடத்திலே போவோம், நாம் வாழத்தக்கதான வழியை நம் தகப்பன் நமக்கு காண்பிப்பான் என்கிறதான எண்ணம் இந்த 2 பிள்ளைகளுக்கும் வரல. காரணம் ஒரு அப்பன் எடுத்த தவறான முடிவு. அல்லேலூயா. ஒரு தகப்பன் எடுத்த தவறான முடிவு பிள்ளைகளையும் சாபத்துக்கு உட்படுத்திட்டு. ஆதலால் அன்பு பிள்ளைகளை, அருமை பெற்றோரே, நான் வேகமா போறேன். மனுஷ ஆலோசனையை நீங்க கேட்டா வேத புத்தகத்தை கையில் எடுத்து ஆராதிக்காதுங்க. மனுஷ ஆலோசனை வேணும் தான், அதுக்காக நான் வெறுத்து போடணும்னு சொல்லல. அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா அப்படிங்கிறத கட்டாயம் கண்டுபிடிக்கணும். தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா அப்படிங்கிறத கட்டாயம் கண்டுபிடிக்கணும். தேவனுக்கு பிரியமா இருந்தா அந்த ஆசீர்வாதத்தில் அந்த நன்மையில ஒரு நஷ்டம் வருகிறதா இருந்தாலும் அந்த நஷ்டத்தையும் ஆண்டவர் நமக்கு லாபகரமாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். சிலர் சொல்றது உண்டு, நான் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டுத்தானே செய்தேன், ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டுத்தானே என்னுடைய காரியத்தை நான் செய்து கொண்டேன், எனக்குடைய வாழ்க்கையில நஷ்டம் தானே வந்துச்சு. ஆண்டவருடைய ஆலோசனை உடனே எல்லாம் என்ன செய்யாதுன்னு சொன்னா கோடியா கொண்டு கொட்டாது. நமக்கு அது படிப்படியாக தான் நம்மை முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு வரும். ஆபிரகாம் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டுத்தானே அவன் ஸ்தோத்திரம் தன்னுடைய தகப்பனை விட்டு ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக தேவன் காண்பிக்கிற பட்டணத்துக்கு வந்தான். அந்த மனுஷன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையா? அந்த மனுஷனுடைய சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல மாறலையா? அந்த மனுஷனுடைய சந்ததி கடற்கரை மணலத்தனை போல எண்ணிக்கைக்கு அடங்காததா மாறலையா? அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்ததான தெய்வம் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருந்தா எத்தனை உபத்திரவத்திலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய ஆலோசனை 3வது நான் சொல்லி முடிச்சிருந்தேன்.
ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலோசனையை கேட்டதான மனுஷனுக்கு வந்ததான ஆசீர்வாதம் என்ன? வாசிக்கலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 10வது வசனம். 11, 12, 13 வசனங்கள் சேர்ந்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். வாசிங்க, 10லிருந்து 13 வரைக்கும் வாசிங்க. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலில் அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது கொஞ்சம் அப்பமும், அதற்கு அவள் அல்லாமல் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றால். வாசிமா தொடர்ந்து. பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் கொண்டு வா பண்ணலாம். பாருங்க, இங்க தீர்க்கதரிசியினுடைய ஆலோசனை சாக போற ஒரு அம்மாவுக்கு நேரம் வருது. அந்த அம்மா சொல்றாங்க, தேசத்துல பஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்ப கேரியத்தில் இருந்ததான தீர்க்கதரிசி என்ன செய்யறாருன்னா சாரிபாத்துக்கு வருகிறார். கேரியத்தில் இருந்ததான தேவ மனுஷனை ஆண்டவர் சாரிபாத்துடைய வீட்டுக்கு என்ன செய்யறாருன்னா அனுப்புகிறார். இப்ப சாரிபாத்தினுடைய ஒலிமுக வாசலில் அவன் வருகிற போது இந்த அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, விறகு பொறுக்கிறதுக்காக தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க தீர்க்கதரிசி இடத்துல, நாங்க 2 விறகு பொறுக்கிறதுக்காக வந்தேன். எதுக்கு தெரியுமா? அவனுக்கு இருக்கிறதான கொஞ்சோண்டு மாவுல 2 அடைய செய்து நானும் என்னுடைய பிள்ளையாண்டானும் சாப்பிட்டு செத்து போகலாம் அப்படின்னு இருக்கிறோம். அப்ப தேவ மனுஷன் சொல்றாரு, நீ சாகிறத குறைச்சு நமக்கு 2வதாக பேசலாம். அல்லேலூயா. நாம கூட நிறைய நேரத்தில் சொல்றது உண்டு, எனக்கு இருக்கிற இந்த டென்ஷன்ல செத்து போனா நல்லா இருக்கணும். செத்தா இந்த 50 வருஷத்துல எத்தனை வாட்டி நீங்க செத்து இருக்கணும் சொல்லுங்க பாப்பா. நான் எல்லாம் எதுக்கு இருக்கிறேன் சாகாம அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த 17 வயசுல எத்தனை வாட்டி செத்து இருக்கணும்? நாள் ஒன்றுக்கு ஒருக்கா கணக்கு வச்சிருந்தாலும் 365 நாளும் என்னதான் ஆயிருக்கணும். அதனால சாவு அப்படிங்கிறது அது தேவனுடைய கரத்தில் இருக்குது. அவருக்கு சித்தமான நேரத்தில் நம்மளை என்ன செய்திருக்குவார்னா அவரு கூட சேர்த்துக்குவார். நம்ம அதுக்கு முன்னாடி செத்து என்ன செய்யாண்டான்னா நரகத்தை நாமே நமக்குள்ள என்ன செய்யாண்டான் தேடிக்கொள்ள வேண்டாம். இப்ப பாருங்க, இந்த மனுஷன் கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? நீ போய் அடைய செய்து அதுல இருக்கிறதான ஒரு சின்ன அடைய முதல்ல எனக்கு கொண்டு வா. அந்த அம்மா அப்படியே செய்துச்சு. அந்த அம்மா அப்படியே செய்துச்சு, கொண்டு வந்து கொடுத்தது. ஆமென். தீர்க்கதரிசி சாப்பிட்டாரு. வேதம் சொல்லுது, பஞ்சகாலம் தீரும் மட்டும், பஞ்சகாலம் தீரும் மட்டும் சாரிபாத்துடைய வீட்டில் பானையில் மாவும் குறையலையா, கலசத்தில் எண்ணெயும் குறையலையா. ஒரு கைதட்டு ஆண்டவர் கொடுக்கலாம் இல்லையா? ஆமாம். பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்கிற மனுஷன் எனக்கு 5 ரூபா போடுங்கன்னு சொல்லி வா திறந்து கேட்டது போல ஒரு கைத்தட்டு ஆண்டவர் கொடுக்கலாம் இல்லையான்னு சொல்லி உங்ககிட்ட பிச்சை எடுத்து நிற்க வேண்டி இருக்குது. ஏன்னா அவ்வளோ உணர்வு ஜனத்துக்கு, அவ்வளோ உணர்வு ஆவியில் அப்படியே களி கூறி அப்படியே யோவானை தாண்டி போயிட்டு இருக்குது ஜனம். யோவானை தாண்டி அங்கே போயிட்டு இருக்குது. அந்த மனுஷன் பத்ம தீவுக்கு தான் போனாரு. நம்ம வேற ஏதோ தீவை கண்டு வச்சிருக்கிறது மாதிரி ஒரு ஆவிக்குள்ள ஒரு வேகம்.
அதனால நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குதுன்னு சொன்னா, கைத்தட்டும் வர மாட்டேங்குது, தோத்திரமும் வர மாட்டேங்குது, அல்லலியாவும் வர மாட்டேங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிற போது, இந்த வார்த்தை எனக்குரியது, இந்த வார்த்தை நான் எனக்காக சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுகிறதுக்கு தான் ஆமேன் சொல்றதுக்காகவும் அல்லேலூயா சொல்றதுக்காகவும் சபையை என்ன செய்யறாங்கன்னா பரிசுத்தவான்கள் பழக்கி வைத்திருக்கிறாங்க. நமக்கு அதை சொல்றதுக்கு பழக்கம் இல்லாம போனப்ப எப்படி நமக்கு ஆசீர்வாதம் வரும்? அதனால ஆண்டவருடைய ஆலோசனை நம்ம கேட்கணும், தேவ மனுஷர்களுடைய ஆலோசனை கேட்கணும். ஆமென், தேவனுடைய ஆலோசனை கேட்கணும். அப்படி ஆலோசனை கேட்டா உங்க வீட்டில் பஞ்சம் வரவே வராதுங்க. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. உங்க வீட்டில் ஒரு காலம் பஞ்சம் வராது, நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க வீட்டில் ஒரு காலம் போராட்டமான சூழ்நிலை வராது. உங்களை ஆண்டவர் ஒரு நாளும் பட்டினி போட மாட்டார். நீங்க அதுலயும் கர்த்தருக்கு கொடுத்து தரித்திரப்பட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை வராது. அதுக்கு நான் கேரண்டி. கர்த்தருடைய நாமத்தில் ஆண்டவருக்கு கொடுக்கறதுனால ஒரு நாள் நீங்க தரித்திரப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டவருக்கு கொடுக்கறதுனால தேவன் ஒரு காலம் உங்களை கைவிட மாட்டார். நீங்க இசிறுக்கு வைங்க, கர்த்தரையும் இசுக்குவார். பிரைஸ் எல்லாம். சரி, இப்போ சம்பவத்துக்கு வந்துருதேன். உங்க வீட்டில் பஞ்சம் மாறணுமா, உங்க வீட்டில் தரித்திரம் மாறணுமா, நீங்க தேவனுடைய ஆலோசனை கேட்கணும். தேவனுடைய ஆலோசனை என்ன? அந்த சாரிபாத்துக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஆலோசனை என்ன? நீ சாகிறத குறிச்சு எல்லாம் ரெண்டாவது பேசலாம். ஆமீன், மாவு இல்லாததை குறிச்சு எல்லாம் ரெண்டாவது பேசலாம். இருக்கிற மாவுல செய்கிற முதல் அடைய எனக்கு கொண்டு வா அப்படிங்கிறது தேவனுடைய ஆலோசனை. அந்த தேவனுடைய ஆலோசனையை அந்த அம்மா கேட்டுச்சு. பஞ்ச காலம் தீருகிற மட்டும் அந்த வீட்டில் அவன் சோத்திர அந்த அம்மா அந்த பையனும் மாத்திரமல்ல, அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் தீர்க்கதரிசியும் புசிக்கத்தக்கதான ஆகாரம் உண்டாயிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதலால் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உணர்வடைங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா தேவனுடைய ஆலோசனை கேட்கணும். ஏன்? ஆமென், ஸ்தோத்திரம். கானா ஒரு திருமண வீட்டை குறித்து கூட நீங்க வாசித்திருக்கலாம் இல்லையா? ஆமென், தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரத்துக்கு திரும்புங்க. புதிய ஏற்பாடுல இயேசு அங்க ஒரு ஆலோசனை சொல்லுவார் பாருங்க. திராட்சை ரசம் குறைவுபட்டு போன உடனே இயேசு சொல்லுவார், அந்த கற்சாடியில ஆமென் தண்ணீரை மெண்டு கொண்டு விடுங்கள் அப்படிம்பாரு. தண்ணீரை மெண்டு அந்த ஆமென் கற்சாடியில விட்ட உடனே சொல்லுவாரு, அதை கோரிக்கொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தை கொடுங்க. அந்த தண்ணி திராட்சை ரசமா மாறுச்சு. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து படிங்க பார்க்கலாம். இயேசு வேலைக்காரனை நோக்கி என்றார், நிரப்பினார்கள். பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று அன்றி தெரியாததினால் கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு போதுமா. இங்கே திருமண வீட்டில் என்ன ஒரு ஆலோசனை வருது அப்படின்னா, வெளியில் இருக்கிற கற்சாடியில் ஆண்டவர் தண்ணி நிரப்ப சொல்கிறார். வேலைக்காரங்க என்ன செய்தாச்சுன்னா தண்ணியை நிரப்பினாங்க. கர்த்தருடைய ஆலோசனை, அது தேவனுடைய ஆலோசனை. இப்போ ஆண்டவர் மறுபடி சொல்கிறாரு, அதை மண்டு பந்தி விசாரிப்புக்காரன்ற கொண்டு கொடுத்தப்போ அது ருசி உள்ள ரசமாக இருந்தது. பிரைஸ் எல்லாம். அப்போ தேவனுடைய ஆலோசனை ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அதனால் தேவனுடைய ஆலோசனையை சாரிபாத்தில் இருக்கிறதா அந்த விதவை தாயானவள் கேட்டது போல நீங்கள் கட்டாயம் கேளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவ மனுஷனுடைய ஆலோசனை, அதாவது உங்களுக்காக தேவ சமூகத்தில் உத்தரவாதம் செய்து அழுகிற, நான் இல்லை வேற யாராக இருந்தாலும் சரிதான், ஆமீன் ஸ்தோத்திரம், உங்களுக்காக தேவ சமூகத்தில் உத்தரவாதம் பண்ணி அழுகிற, அதாவது உத்தரவாதம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் சுருங்கின வரியில் சொல்லுவேன்னா, உங்கள் இருதயம் அங்கே வேதனைப்படும் போது உங்கள் ஊழியக்காரன் உங்கள் வீட்டு கதவை தட்டணும். அதுதான் உத்தரவாதம். என்னப்பா அப்படித்தானே? உங்கள் இருதயம் வீட்டுக்குள்ளே அழும்போது உங்கள் ஊழியக்காரன் வந்து உங்கள் கதவை தட்டணும். அவன் தான் ஊழியக்காரன், அவன் தான் உத்தரவாதம் பண்ணுகிறான். ஆனால் அவனை நீங்கள் என்ன செய்யப்படாதுன்னு வேதனைப்படுத்தப்படாது.
பிரைஸ் எல்லாம் முழங்கால் போடுவோம்.